எங்க பசங்களெல்லாம் விட்டு வந்து உட்காந்துருக்கோம். நாங்க மனசாட்சி கொஞ்சமாச்சு இருக்கணும் இல்ல அவங்களுக்கு. சிஎம் சார் கேக்குதா? எப்படி கேக்கும்? எங்களுக்கு செல்வாக்கு இல்ல, சொத்து இல்ல, ஓட்டு தான் இருக்கு. அதையும் வாங்கிட்டு ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி உணவே உண்ணாமல் தூய்மை பணியாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக போராட்டம் நடத்தி வருகின்றனர். 115 நாட்களை கடந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஏஐ தொழில்நுட்பம் என விண்ணை பிளந்து ஆய்வுகள் நடத்தப்படும் சூழலில் ஊரை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் பணியை செய்யும் பணியாளர்களுக்கு அடிப்படை ஊதியத்தை கூட இந்த அரசு தரவில்லை. நாங்க பண்ணாத போராட்டம்ல நாங்க ஆவாத அரஸ்டே கிடையாது. எங்களுக்கு பர்மிஷனே கொடுக்காதால தான் எத்தனையோ இடத்துல நாங்க வந்து போராட்டம் பண்ண 2-4 பேர் இருந்தாலும் அரெஸ்ட் தான். ஏன் இன்னுமா ஒரு காதுக்கு போகாம இருக்குதா? நாங்க இவ்வளவு போராட்டம் பண்றோமே, எங்களுக்கு தடையா இருக்கிறது யாரு? 2021 நீங்க கொடுத்தது, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா உங்களுக்கு போடுற முதல் கழுத்து உங்க தலையெழுத்து மாறன்னு சொன்னீங்களா, ஏன் எங்களுக்கு பண்ண மாட்டீங்க? நாங்க அதுதான் கேட்கிறோம். எங்களுக்கு வேலை இருந்தால் தான் இந்த 3 வேளை சாப்பாடு கூட கிடைக்கும். வேலையே இல்லாதப்ப நாங்கள் எந்த 3 வேளை சாப்பாடு இது பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அவர் எங்க பக்கம் திரும்ப மாட்டாரு? ஏன் எங்களுக்கான பதில் எங்ககிட்ட நேரடியாக ஏன் வந்து கேட்க மாட்டாரு, பேச மாட்டாரு? இந்த உண்ணாவிரதத்துக்கே நாங்க கோர்ட்ல பர்மிஷன் வாங்கி தான் நாங்க இதுல உட்காந்துருக்கோம். ஏன்னா எப்பயாச்சும் எங்களை எழுப்ப மாட்டாங்க, ஒரு நல்ல முடிவு வரட்டும், அதனால தான் நாங்க உட்காந்துட்டு இருக்கோம். தேர்தல் வாக்குறுதியில் தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என சத்தியம் செய்தவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின். அதை அவர் மறந்திருக்க வாய்ப்பில்லை. வாடகை கட்டல 4 மாசம், அதுதான் பெரிய பிரச்சனையாவே இருக்கு. ஆனா வந்து என்ன கேட்பாங்க தெரியுமா? அதுங்களுக்கு கொழுப்பு எடுத்துன்னு போய் உட்காந்துருக்காங்கன்ட்டு தான் கேட்பாங்க. நாங்க கொழுப்பு எடுத்துன்னு போய் உட்காரல. 4 மாசமா வேலை இல்லாம நாங்க 15 வருஷம் 16 வருஷம் உழைச்சதுக்கு எங்களுடைய வேலை சென்னை மாநகராட்சிக்கு நாங்க என்ன வேலை செஞ்சோமோ நாங்க அந்த வேலை தான் அவங்களை கேட்கிறோம். அவ்வளோ அராஜகம் பண்ணி போலீஸ்காரங்க தூக்குனாங்க. 2வது ஏதோ போராட்டங்கள்லாம் பண்ணிட்டோம். எந்த போராட்டத்துக்கும் எங்களுக்கு முடிவு இல்லை. எங்க குடும்பங்கள்லாம் வந்து தனித்தனியா அனாதையா விட்டு நாங்க உட்காந்துக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. தண்ணியில கடல்ல இறங்கி போராட்டம் பண்ணோம், மேவிதின பூங்கால இறங்கி போராட்டம் பண்ணோம், எல்லாமே பண்ணோம். எங்க நின்று பண்ணாலும் எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல. சமீபத்தில் கூட முதல்வர் பேசுவதை பார்க்கும்போது சமூக நீதினா என்னன்னு தெரியுமா சார்னு கேட்க தோன்றுகிறது. இத்தனை தூய்மை பணியாளர்கள் வாழ்வாதாரத்திற்காக போராடுவது தெரியவில்லையா? இல்லை, தெரிந்தும் இப்படி பேசுகிறீர்களா என்றால் உங்கள் மனம் எத்தனை மோசமானது. தூய்மை பணியாளர்களை பாதுகாப்பதுதான் திமுக அரசின் நோக்கம் என சொல்லிக்கொண்டு 115 நாளாக போராடும் தூய்மை பணியாளர்கள் எக்கேடு கெட்டால் எனக்கென்ன என எப்படி கருத முடிகிறது என பார்ப்பவர்களுக்கே ஆத்திரங்கள் வரும் வகையில்தான் முதல்வரின் இந்த பேச்சு இருக்கிறது. இத்தோடு இந்த கதை நிற்கவில்லை. தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்குவது நல்ல விஷயம்தான். ஆனால் அதற்கு பதிலாக அரசே நேரடியாக சுகாதார பணியாளர்களை பணியில் அமர்த்துவது எத்தனை பெரும் பயன்களை இந்த சமூகத்திற்கு கொடுக்கும். இத்தனை பணிகளை செய்யும் இந்த சுகாதார பணியாளர்களின் குடும்பங்களும் பெரும் உயரங்களை அடையும். அதே வேளையில் உணவு வழங்குவதை ஃபுட் ஸ்விங்ஸ் என்ற நிறுவனத்திடம் ஒப்படைத்துள்ளது. அந்த நிறுவனம் யார்? அதற்கு பதிலாக சம்பளத்திலே உணவுக்கான பணத்தையும் சேர்த்திருக்கலாமே. குறிப்பிட்ட ஃபுட் ஸ்விங்ஸ் நிறுவனம் யாருக்கு சொந்தமானது? இப்போ வந்து ஒரு காணொலியில் பார்த்தேன் நான். இப்போ சேகர் பாபும் பிரியா அம்மையாரும் இப்போ பார்த்ததுக்கு தூய்மையார் பள்ளி பற்றி பேசும்போதே அவங்க கிண்டலா எழுந்துட்டு போறாங்க, கிண்டலா சிரிச்சுன்னு போறாங்க. இது வந்து ஒரு மாதிரி ஆணவமிக்க போக்கு. ஏன்னா வந்து தூய்மை பணியாளரை பற்றி பேச எனக்கு காது கேட்கலன்னு சொல்றது, நான் பேச மாட்டேன்னு சொல்றது. இப்போ அவர் பேசுறது இல்லை. நான் ஒரு விஷயத்துல நாங்களும் கிளியரா இருக்கோம். நாங்க என்னன்னா எங்களுக்கு யாரு எதிராக இருந்தாங்களோ அவர்களுக்கு எதிராக தேர்தலையும் பங்களிப்போம். நாங்க 15 வருஷமா செய்து எங்களுக்கு ஒரு பாத்ரூம் இல்லை. ஆனா இப்போ வந்து 3 மாசம் ஆனவங்க 2 மாசம் ஆனவங்க வீடு தரேன்னு சொல்றீங்க, அப்புறம் பாத்ரூம் கட்டித்தரேன், அவங்க ஓய்வறை கட்டித்தரேன்றீங்க, 3 வேளை சாப்பாடுன்றீங்க. கர்நாடகா அங்க 20,000 பேருக்கு பணி நிரந்தரம் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு ஏன் பண்ண மாட்டீங்க? இங்க நாங்க கேட்கறது 2,000 குடும்பம் தானே, அங்க 15,000 குடும்பமும் 20,000 குடும்பமும் தெரியல. எங்களுக்கு ஏன் பண்ண மாட்டீங்க? இப்ப வந்து அந்த ராம்கீல சேர்ந்தவங்களுக்கு அந்த சாப்பாடு கொடுக்குறீங்க. ராம்கீல சேர்ந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுன்றது நல்ல விஷயம்தான். அவங்களுக்கு நீங்க ஏன் கொடுக்கணும்? தனியார் விட்டுட்டீங்க, அவங்களுக்கு ஏங்க நீங்க சாப்பாடு கொடுக்கணும்? இப்ப நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். வெறும் வீதியில் இருக்க குப்பையை மட்டும் இல்ல, தலையில இருக்கக்கூடிய குப்பையை எடுக்கணும். இந்த ஆட்சியாளர்கள் மற்றவங்க தலையில குப்பை இருக்கு, தனியார் மயத்து விட்டுலாம் லாபம் சம்பாதிக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்க? சாதாரண ஜனங்கள், பெண்கள் தானே. அதை எடுக்கிற பணியில முக்கியமான பணியில நாங்க தொழிலாளிகள் போராடிட்டோம். பழைய வாக்குறுதியை நிறைவேற்றல, புதிய அறிவிப்புகள்லாம் என்ன ஆகுமோன்றது தெரியாது. அதுலயும் காத்துல பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
கோயிலில் வேலை செஞ்சவங்களுக்கு வேலை செஞ்சால் சுத்தம்னா குப்பையில் வேலை செய்கிறவங்களும் அசுத்தம்ன்ற கான்செப்டில் அவங்க இருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது நமது முதல்வர் ஜெர்மனிக்கு சென்று வந்தார். அந்த பயணத்திற்கே குறைந்தபட்சம் சுமார் 2 கோடி ரூபாய் அரசு பணம் செலவழிக்கப்பட்டிருக்கும். இப்படி சிஎம் போட்டோகிராஃபர்கள், மனைவி, உதவியாளர்கள் என மொத்த குழுவும் ஜெர்மனி சென்று வந்த பணத்தை வைத்து சுமார் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர் குடும்பங்களுக்கு 1 வருடத்திற்கான சம்பளத்தை கொடுத்திருக்க முடியும். தமிழ்நாட்டுக்கே முதல்வராக இருப்பவர் எப்படியாக இருக்க வேண்டும்? பேரிடர் காலங்களில் களத்தில் முதல் நபராக பணியாற்றும் நபர்களை உபசரித்து அவர்களுக்கான தேவையான அடிப்படை வசதிகளையாவது செய்து தரும் இடத்தில்தானே இருக்க வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, அந்த மொத்த சமூகத்தையுமே ஒடுக்குவது எப்படியான மனப்பான்மை சிஎம் சார்? என்ன நடந்தாலும் உண்மைக்கான சக்தி அதிகம். நிச்சயம் தூய்மை பணியாளர்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும்.